ஐநூ 510. 510. சூரோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண பாப்போம். சூரத்து முஹம்மது. ம் 30வது வசனம். 30வது. ஸ்டார்ட் பண்ணும். أعوذ بالله من بسم الله الرحمن الرحيم. ولو نشاء لأريناكهم فلعرفتهم بسيماهم ولتعرفنهم في لحن القول والله يعلم أعمالكم. இன்னொரு கேள்வி ஐமன், சின்ன ஒரு கேள்வி. இந்த இடத்துல லஹ்னல் கவுல் அப்படின்னு பாடுறதா, லஹ்னில் கவுல் 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 எப்படி நிப்பாட்டணும்? எத்தனை அளவு நிட்டணும்? எது நிட்டணும்? لحن القول எது நிட்டணும்? وقول எத்தனை செகண்ட் நிட்டணும்? அடுத்த கேள்வி. எத்தனை செகண்ட் நிட்டணும்? 3. 3. 3. எனக்கு தெரியா, சொல்லணும், விட சொல்லணும். ஐமன், விட சொல்லணுமே. 3. இல்ல, 3. 3ங்கிறது பிழை. பாத்தீங்களா பாத்தீங்களா? 2 வகையில பிழை. இப்ப ஒன்று அப்படின்னா நீங்க 3 நிப்பாட்டிக்கணும். அப்படின்னா நீங்க இந்த இடத்துல 3க்கு நீட்டி நிப்பாட்டிக்கணும். நீங்க 3க்கு நீட்டி நிப்பாட்டையும் இல்லை. சரி, எப்படி நீங்க சொல்லுவீங்க இந்த இடத்துல 3க்கு நீட்டி நிப்பாட்டணும்? சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லித்தரேன், அதை விளங்கப்படுத்திக்கிறேன் பாப்பமே. ஏன் 3க்கு நீட்டி நிப்பாட்டணும்? 3ங்கிற ஆன்சர் பேல எத்தனைங்க சரி வரல ஆன்சர். ஏன் அந்த அளவுக்கு நீட்டணும்? சும்மா எப்படாத மேன், விட சொல்லணும். எல்லாம் படிச்சாச்சு, நீங்க பெரிய ஆள். இதெல்லாம் எப்ப படிச்சு இதெல்லாம்? அப்பா, ஷீ. அது படிச்சு அதுக்கு பின்னால நிறைய படிச்சாச்சு, வேற லெவல் படிச்சு. என்ன படிக்கல இல்லையா? சொல்லி தரல அதெல்லாம் அப்படியா? படிச்சேன். விட வரணுமே, சொல்லி தந்தாண்டா விட வரணும்.
ரெண்டுக்கு அஹ், ரெண்டுக்கு நீட்டணும். ரெண்டு நான் இப்ப எத்தனை நின்று நகலி கேட்டேன். கேள்வி விளங்கல இப்ப. பேர் என்னன்னு கேட்டா எனக்கு 6 வயசு, எனக்கு 10 வயசு இப்படி சொல்றாங்க. சரி, என்ன பேரு கேட்டா நான் பஸ்ல போகணும்னு ஆன்சர் பண்றேன். இப்படிதான் இப்ப இல்ல ஐம்பது விஷயம். கேள்வி கேட்டேன், என்ன கேள்வி கேட்டேன், எத்தனை நின்று அந்த கேள்வி கேட்டு முடிஞ்சு. நீங்க மாறி பேசப்படாது, அந்த கேள்வி கேட்டு முடிஞ்சு. எத்தனைக்கு நீட்டுறது என்ற கேள்வி கேட்டு முடிஞ்சு, அது மிச்சம் பாலசி. இப்ப விட சொன்னா அது கேள்வியும் பெற விடையும் பெற கேள்வியே தெரியாத இருந்தான். ஐம்பது கேள்வி தெரியாத இருந்து இப்ப அதான் பிரச்சனை. ஐம்பது கேள்வி தெரியாதா வேணா அப்படியா? இப்ப திருப்பி கேள்வி கேட்போம். அப்படியா மேன்? விளக்குது. கேள்வி தெரியாதா? என்ன கேள்வி கேட்க மறந்துட்டு அப்படியா? ஐமன், உங்களோட சவுண்ட் கேட்குது இல்ல. சனி சும்மா அணியாது டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், கழிக்க வேணாம். அது உங்களுக்கும் பாவம், எங்களுக்கும் பாவம். ஏன் நீட்டி வரும்? ஆ, கேட்டுட்டு நீ செய்து பாருங்க. ஐமன் என்ன ஏன் கேள்வி கேட்டு நான் உங்கள்ட்ட கேள்வி சொல்லுங்க, என்ன கேள்வி சொல்லி. ஏன் நீட்டி வரும்? ஏன் ஈட்டி ஓதணும்? என்ன ஆன்சர்? 2 செகண்ட் ஈட்டி ஓதணும், அப்படியா? அதான் ஆன்சர். ராகமா இருக்கிறது. புதிய உறுப்புடன் வருது. என்ன வேலைங்கள், என்ன ராகம்? புதிய உடன் வருது. ராகம் சொல்லுங்க என்ன? ராகமா வருகிறது. ராகமா வருதுக்கு அப்ப எல்லாத்தையும் நீட்டுங்களே, அது எனக்கு அங்க மட்டும் நீட்டீங்க. அது என்ன சட்டம்? அது புதிய சட்டம். கவுல மட்டும் தான் நீட்டுறோம். تعرفنهم في لحن எல்லாத்தையும் நீட்டலுமே. ராகத்துக்கு நீட்டத்தை திங்க மட்டும் விலங்கல்ல. நீட்டக்கூடிய இடத்த நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டும். விலங்கல் நீட்ட வேண்டிய நீட்ட சரியா சத்தம் போட்டு பேசணும். நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டும். நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டணும். ஐமன், நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டி ஓ, ஓதலும் அப்படின்னு சொன்னா யார் ஆலோசிட்டது? 2 செகண்ட் அங்க பண்ணு சொல்லி 5 செகண்ட் நான் எடுத்தேன். விடப்பல அப்படி சொல்லப்படாது. லொஜிக்கலா விட சொல்லப்படாது. வல்லாஹு நீட்ட நீட்டையிலும் அது இந்த இடத்துல மட்டும் தான் நீட்டணும். அதே இப்ப நீங்க தீர்மானிச்சு இந்த இடத்துல நீட்டலும் சொல்லி நீட்டையில அது கவுல் எங்க நீட்டுற? ஒன்று கா நீட்டணும், அல்லது கீ நீட்டணும், அல்லது கூ நீட்டணும். கவுல் நீட்டையில அதை. இந்த கவ் என்றது போல லவ் வந்துக்குது. அப்ப லவ் நீட்டணுமே இந்த இடத்துல. என்ன விளங்கிச்சா சொல்றது? இந்த கவ் என்று நீட்டுறது போல இந்த லவ் நீட்டணுமே. வலவ் வலவ்
நீட்டணுமே மூணுக்கும் 3 செகண்ட் நீ சொன்னது போல அல்லது 2 செகண்ட் நீட்டணுமே இதே போல வந்திக்கு 10 வந்திக்கு அது அப்புறம் வாவு வந்திக்கு வாவு சுக்கு நிக்குது இங்கேயும் வாவுல சுக்கு நிக்குது உங்களோட பாசையிலே உங்களுக்கு பதில் சொல்லிங்க எனக்கு காரணம் சொல்றேன் விலகி நான் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி ஓ. என்ன கேள்வி விட வருது இல்ல விட சம் போதாது முதலாவது விட விளங்கணும் சத்தம் போட்டு தைரியமா பேசணும் முதலாவது சரியோ பிழையோ நாங்க சொல்ற விடையில எங்களுக்கு முதலாவது மயக்கம் செய்யப்படாது டவுட் செய்யப்படாது அப்படின்னா போத இயலாது எனக்கு தெரியாது எவ்வளவு கிட்ட மட்டும் தெரியாது அப்படியா ஈக்கும் ரெண்டு டவுட்ல ஓதுறேன்னு சொன்னா அதுக்கு நாங்க தேவையில்லை நீங்க சுயமா சொந்தமா ஓதுனா டவுட்ல அமைக்கணும் கிளாஸ்ல வந்தா இது இப்படிதான் ஓதுட்ட கரெக்ட் படிச்சாச்சு கட்டம் ரைட்டா நீட்டியாச்சு இவ்வளவு விஷயம் இதுக்காக தான் நீட்டுறோம் இது நஸ்தஈன் என்ற பாடம் எங்க பாடிச்சேன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற பாடம் படிப்பிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது முதலாவது லெவல்ல குர்ஆன் அலிஃப் என்ற எழுத்தை நாங்க உச்சரிக்கிறதுக்கு முன்னால படிச்ச விஷயம் சுமார் 2 வருஷத்துக்கு முன்னு படிச்சாச்சு இப்ப வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டா அந்த மொழி முழிச்சா என்ன அர்த்தம் மைமன் அப்ப திருப்பி எல்லாத்தையும் படிப்போம் அப்படியா ஓதுற நிப்பாட்டிட்டு திருப்பி அலிஃபுக்கு இறங்கும் இதுக்கு ஃபீல்டுக்கு இறங்கி திருப்பி படிக்கும் எனக்கு நான் சொல்லி தர மாட்டேன் நான் இதனை பற்றி வாய் திறக்கவே மாட்டேன் எனக்கு விட வேணும் ஏன் நீட்ட வேண்டும் என்றதுக்கான பதில் வேணும் என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்ய போறீங்க நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியாது எனக்கு விட எனக்கு பதில் வேணும் அல்லது ஓதுறதுல போய் வேலை சும்மா நாங்க கண்ணை மூடிக்கொண்டு ஓதிட்டு போயிட்டு கடைசி ஓதல் நடந்திக்கும் வேற ஒன்றும் நடந்திக்காது ஒண்ணுமே தெரியாம ஓதிப்போம் ஓதுறது எப்படி தெரியாம ஓதிப்போம் அலிஃபை எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாம அலிஃபை உச்சரிக்கிறது போல எப்படி ஓதணும்னே தெரியாம நான் ஓதிப்போம் அது பெரிய பாவம் அப்படி ஓதி என்ன செய்யற சரி நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன் அது என்ன ஆப்ஷன் தான் நான் நாளைக்கு கிளாஸ் வைக்க மாட்டேன் நான் நாளைக்கு கிளாஸ் வைக்க தயந்தேன் ஐமன் ரெடியாகி ஓதி பழகி குடிச்சு கொள்ளும்னு சொல்லி தொடர்ந்து நாளைக்கு போடுன்னு பார்த்தேன் நாளைக்கு கிளாஸ் வைக்கவே மாட்டேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் பெரும்பாலும் தேர்ஸ்டேக்கு நான் யோசிக்கிறேன் ஐமனுக்கு வைக்கலாம் என்று சொல்லி அடுத்த கிளாஸ் சாட்டர்டே நடக்க வேண்டிய கிளாஸ் தான் பட் ஆனால் வெளியே போட்டு தொடர்ந்து ஆனா தேர்ஸ்டே கிளாஸ்லயும் எனக்கு ஆன்சர் வரலன்றால் நான் அப்படியே திருப்பி அள்ளிக்கூடிய பாடத்தை பேசிட்டு அங்கிருந்து அந்த பாடத்தை படிச்சு விளங்கி இதுக்காக வேண்டிதான் அனுப்பிட்டுறது என்றதை பார்த்து வரணும் நான் இதுக்கு முன்பும் ஒரு பாடத்தை அப்படி ரிப்பீட் பண்ணேன் என்ன பாடம் ரிப்பீட் பண்ணணும் சொல்லுங்க பாப்போமே. இதுக்கு முன்பு நான் இப்படி ஒரு பாடம் ஒன்று ஸ்லைடை ஃபுல்லா எடுத்து போட்டு விளங்கப்படுத்தி ரிப்பீட் பண்ணினேன் என்ன பாடம் அது சரி ஞாபகம் இருக்குதா சத்தம் போடாம இருந்தா என்ன அர்த்தம் நானும் சத்தம் போடாம இருங்க சார் அப்படியா நீங்களும் சத்தம் போடாம இருங்களே சரி நான் சத்தம் போடாம இருக்கிறேன் அப்படியா அது அர்த்தம் எனக்கு அப்படித்தான் விளங்குது சரி, சத்தம் போடாம இருங்கோ இல்ல.
ஐமன் பேசுறது கேக்குதா? ஓ, இப்ப என்ன செய்ய சொல்லுங்க. விட தெரியாது. இப்ப நான் என்ன 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 செய்ய? அப்ப நீ விட சொல்ல வரைக்கும் நான் அப்படியே உட்கார்ந்துட்டீங்க அப்படியா? சரி, டைம் முடி வரை இங்கே தான் கடமையை விட சொல்லுவீங்க அப்படியா? நான் என்ன செய்ய? சின்ன மீன் சேர்த்து வருது. இல்லைன்னா சத்தம் போட்டு சத்தம் வருது இல்லையே மோல பெரிய பிரச்சனை. அவ்வளவு பயமா? என்ன செய்ய? நான் கம்பு எடுத்து அடிச்சு சத்தம் போட்டு அடிக்கிறா இவன் அப்படியா? சத்தம் போட்டு பேசுறதுலயே எவ்வளவு கஷ்டப்பட்டா இவன். அதுக்கு மேல வேற என்ன செய்யலனா? சின்ன நூல் சேர்த்து வருது. எனக்கு கேட்கல. என்னமோ சொன்னீங்க, சரியா கேட்கல. உண்மை சொல்லணும் பொய் சொல்லியும் படாதே. உண்மையா கேட்கல. சத்தம் போட்டு சந்தன கேட்கும். சின்ன சின்ன நூல் சேர்த்து வருது. சின்ன நுண் சேர்க்க வர கடைசியா பார்த்தோம். நான் போயிட்டு ஸ்லைட் போட்டு எடுத்து விளம்பரம் படுத்தினேன். அதா அப்படியா? நான் ஸ்லைட்லாம் போட்டு விளம்பரம் படுத்திருக்கிறேன். சின்ன சின்ன நுண் அப்படியா? எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன். படிப்பிச்சு உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ உங்களோட வீடியோ எடுத்து பார்க்கணும். ஐமனோட வீடியோ ஃபுல்லாக தேடி பார்க்கணும். இந்த ஐமனுக்கு அப்படி ஒரு பாடம் படிப்பிச்சிக்கிறேன். என்ன பாடம் படிப்பிச்சேன்னு நான் போய் பார்க்கணும். ஹைரன். இப்ப அதே மாதிரி இதையும் தேடிப்போம். சரி வரையில சரி சத்தம் போடாம இருக்கிறீங்க. நான் அடுத்த கிளாஸ்ல முதலாவது கேள்வி தான் கேட்பேன். எனக்கு தெரியுமே வேற எவ்வளவு போகல. அப்படிதானே? நீடி ஒண்ணு போகல விளங்கிடும். நான் உடனே கேட்பேன். டக்குன்னு கேட்பேன். நிப்பாட்டி கேட்பேன். சரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல சரி அதுக்கான ஆன்சர் கிடைக்கிறதா? டைமர் ரெடி ஆயிட்டு வரீங்களான்னு பார்ப்போம். நாளை வகுப்பு நடத்த மாட்டேன் அதை தேடணும். நாளடைய பாடம் இன்ஷா அல்லாஹ் விடையோட ஐமன் வர வேண்டும்.